Hi students, நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றது ஒரு மேக்னெட்லேருந்து போகக்கூடிய கண்டினியூஸ் க்ளோஸ்டு கர்வ்ஸ். அதாவது இது நார்த் போலில் ஆரம்பிக்கும், அப்புறம் மறுபடியும் சவுத் போலில் வந்து முடியும். சரிங்களா? இந்த சவுத் போல்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மேக்னெட்டுக்குள்ளேயும் இது ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் இது என்னது கண்டினியூஸ் அண்ட் க்ளோஸ்டு கர்வ்ஸ். சரியா? எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். ரைட்? அடுத்து பாருங்கள், த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல் அவுட் சைட் த மேக்னெட் அண்ட் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல் இன்சைட் த மேக்னெட். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், வெளியில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோட வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நார்த் போல் வச்சுக்கலாம், சவுத் போல் வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த்துலேருந்து ஆரம்பித்து சவுத்தில் போய் முடியும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சவுத்துலேருந்து ஆரம்பித்து நார்த்தில் முடியும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வெளியில் நார்த் டு சவுத்து, மேக்னெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சவுத் டு நார்த். ரைட்டா? இதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட்டே எடுத்துக்கிறோம், நம்ம பீன்ற பாயிண்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வச்சுக்கோங்களேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், பீன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். பீன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம ஒரு டேஞ்சன் வரைய முடியும் இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டேஞ்சன் வரைய முடியும். இந்த டேஞ்சன் தான் இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை குறிக்குது. புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஒரு கர்வ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்டில் அந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன் வரைஞ்சோம்னா அந்த டேஞ்சன் தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட டைரக்ஷன். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி கண்டிப்பாக ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கட் ஆகாது. ஏன் அப்படின்றதையும் பார்த்தலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகுது, இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகிறதா வச்சோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பாயிண்டில் நம்ம இந்த கர்வுக்கும் ஒரு டேஞ்சன் வரைய முடியும், சேம் இந்த கர்வுக்கும் ஒரு டேஞ்சன் வரைய முடியும். சரியா? அப்போ ஒரே பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரெண்டு டைரக்ஷன் இருக்கிற மாதிரி வருது பார்த்தீங்களா? அது வந்து பாசிபிள் கிடையாது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்போதுமே ஒன்றுக்கு ஒன்று வெட்டாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எவ்வளோ க்ளோஸாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்த விட இங்கிட்டு க்ளோஸாக இருக்கு இல்லையா? ஸோ எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ளோஸாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். இதே தான் இன்னொரு விதத்துலையும் பார்க்கலாம். இந்த ஃப்ளக்ஸை பொறுத்துங்க பாருங்களேன். இப்போ நான் ஒரு 3 ஏரியா எடுத்துக்கிறேன். இது ஏரியா 1, இது ஏரியா 2, இது ஏரியா 3. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஏரியா 1ல் எவ்வளோ லைன் கிராஸ் ஆகுது? ஒன்று தான் கிராஸ் ஆகுது. ஏரியா 2ல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராஸ் ஆகுது. சரியா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எந்த ஏரியாவில் ஜாஸ்தியாக கிராஸ் ஆகுது? எஸ், A2 தான் ஜாஸ்தியாக கிராஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து அங்கே தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா?